Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. உடல்நலக்குறைவால் நடிகர் மதன்பாப் காலமான நிலையில் சென்னை திருவான்மியூரில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நகைச்சுவை நடிகர் மதன்பாப் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை காலமானார். அவருக்கு வயது 71. அவரினுடைய உடலானது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரின் குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப உறவினர்கள், அதே போல திரைத்துறையை சார்ந்த பலரும் தொடர்ந்து வருகை தந்து அவரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் காலை முதல் இயக்குனர் KS ரவிக்குமார், SV சேகர், அதே போல பார்த்தோம்னா நடிகர் நாசர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இன்னும் திரைத்துறையினர் பலரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இன்று மதியம் 1 மணி அளவில் இவரினுடைய உடலுக்கு இறுதி சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு திருவான்மியூரில் இருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு உடலானது கொண்டு செல்லப்பட்டு அங்கே 2 மணியிலிருந்து 3 மணிக்குள் உடலானது தகனம் செய்யப்பட இருப்பதாக உறவினர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில அவரினுடைய உடலானது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரின் உறவினர்கள் மற்றும் திரைத்துறையை சார்ந்த பலரும் தற்பொழுது ஒவ்வொருவராக வருகை தந்து அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அவரினுடைய குடும்பத்தினருக்கும் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட படங்கள் பணியாற்றி இருக்காரு. இசைக்கலைஞரா திரைத்துறைக்கு அறிமுகமான ஒரு சூழல்ல அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அதே போல நடிகர், நகைச்சுவை நடிகர், இந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட ஒருவராக விளங்கிய ஒருவர். அவரினுடைய இழப்பு என்பது திரைத்துறையினருக்கு ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா விஜய், அஜித், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இப்படி பல முன்னணி ஹீரோக்களுடனும் அவர் நகைச்சுவை நடிகராக அந்த படங்களில் நடித்திருக்கிறார். அவரினுடைய சிரிப்பு என்பதுதான் அவரினுடைய ஒரு பிரபலமான ஒன்று. அந்த வகையில இன்றைய தினம் அவரினுடைய உடல் என்பது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 1 வருடமாகவே புற்றுநோயால் அவர் தொடர்ந்து அந்த சிகிச்சை என்பது பெற்று வந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவரினுடைய உடலானது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. திரைத்துறையினர் ஒவ்வொருவராக வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவரினுடைய உறவினர்களுக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.